அது எடு. அனைவருக்கும் வினோத் பரமேயின் பணிவான வணக்கங்கள். தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அந்த தொழிலை நேசித்து அதை பழக கற்றுக்கணும். சரி, இந்த விசிறுவலையாக இருந்தாலும் சரி தான். நிறைய நண்பர்கள் வந்து மழை காலத்தில் மட்டும் தொடர்பு கொண்டு கேட்குறீங்க. ஆனால் என்ன அப்படின்னா, மழை காலத்தில் நிறைய பேர் வந்து இதோட தேவைகள் அதிகமாக இருக்கும், உடனே செய்து தர முடியாது. சிலவங்க என்ன பண்ணுறாங்க, மழை காலத்தப்போ வலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதை என்ன பண்ணுறாங்க, ரீசேல்ஸ் பண்ணிடுறாங்க, விற்றுறாங்க. அதுக்கப்புறம் மழை வரும்போது உடனே ப்ரெஷர் பண்ணி வலை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு தொழிலுக்கு ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை பாதுகாத்து அதை பத்திரப்படுத்தி வச்சோம்னா அடுத்த பருவ காலங்களுக்கு அது நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ நிறைய மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அப்படியே உதாசீனப்படுறது. இது எல்லா விஷயத்துலையுமே உண்டு. ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு உறவுகளாக இருந்தாலும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அவங்க நம்ம உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா வாழ்க்கை நிறைவாக இருக்காது. எதையாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும் சரி, உயிரினமாக இருந்தாலும் சரி தான், அந்த உங்களுடைய நேசிப்பு வந்து கண்டினியூட்டியாக இருக்கும், தொடரணும். ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய பற்றுகள் வந்து தொடர்ச்சியாக இருந்தது அப்படின்னா நம்ம வாழறதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும். எல்லா நேரங்களையும் நம்மளுடைய உறவினர்கள் நம்ம கிடைக்கிறது கிடையாது. எல்லா நேரமும் நம்ம எதிர்பார்க்குற பொருள் கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படியே கிடைச்சாலும் அது வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்காது. ஸோ அதனால் நண்பனாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி தான், ஒரு பொருளை பயன்படுத்தினா அது அழகான ஒரு மன மகிழ்ச்சியோட, மன நிறைவோட, நல்ல எண்ணத்தோடு அது கூட நீங்கள் தொடர்பில் இருந்து அதை காலப்பூரா அதை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சும்மா கொஞ்ச நாளுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு உதாசீனப்படுத்துகிற மாதிரி பண்ணீங்கன்னாக்கா எதுவுமே உங்களுக்கு வந்து நிலையாக நிற்காது. புரிய நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் வணக்கம். அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.